ஹாய் மீடியாஸ், ஊர்லேருந்து அத்தை, மாமா, புது மாப்பிள்ளை எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக. பத்திரிக்கை மட்டும் கொடுக்கறதுக்காக வரலங்க, அப்படியே நம்மளோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. என்னோட பையன் ஸ்கூல் போயிட்டான், அப்படியே அவனையும் கூப்பிட்டுட்டு ஈரோடு கிளம்பிட்டோம் தங்கச்சியோட வீட்டுக்கு. அவள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேயே சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா தங்கச்சி அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமனார் இறந்ததுலேருந்து 16 வரைக்கும் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்காங்க. ஸோ கெஸ்ட்டு வந்திருக்கறனால சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஈரோடு கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக வயிறு நிறைஞ்சிருச்சுங்க, நம்மளோட ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு கிளம்பிட்டோம். ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுளுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். அங்கே வந்து தங்கச்சி வீட்டுக்காருக்கு, கார்த்திக்கு, அண்ணாவுக்கு 3 பேருக்குமே ஒரே கலர் ஷர்ட்டு, ஒரே கலர் ஃபேண்ட் எடுக்கணும். பட் சைஸ் வந்து வேறு வேறையாக இருக்கிறனால ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு 3 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. இவங்க ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் நமக்கு கடுப்பாயிரும், ஏன்னா நம்ம தான் செலெக்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம்னா 3 பேரும் 3 விதமாக சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியை ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக 3 பேருக்குமே சட்டை ஓகே தாங்க, பட் கலர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனால அதை தூக்கி போட்டு மறுபடியும் வேறு சட்டை கலர் வந்து தேடலாம் அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னோட தங்கச்சியும் பொழுது போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் சாட் ஆன் பண்ணி எல்லாருக்கும் விக்கி வச்சு வேடிக்கையாக வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கும் சிஸ்டருக்கும் சேரீ தாங்க எடுத்தோம், அது அதை விட பெரிய கதையாயிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு டீயை குடிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீடியோவை மறக்காமல் பாருங்கள்.